தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். ஒரு மினி டூர் மாதிரி பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் நம்ம திமுக ஆட்சியில். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உருவாகி இருப்பதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர், 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு சாதனையை பழனிசாமியால் கூற முடியுமா எனவும் வினவினார். இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. உரிமை தொகை, விடியல் பயணம் உட்பட பெண்களுக்கு பல சாதனை திட்டங்கள் கொண்டு வந்த நான் மண்ணுக்குள் புதைய வேண்டும் என EPS பேசி வருவதாக முதலமைச்சர் உருக்கமுடன் தெரிவித்தார். நீங்கள் எத்தனை சாபம் விட்டாலும் தன்னை எதுவும் செய்யாது என முதலமைச்சர் தெரிவித்தார். உரிமை தொகை கொடுத்து 1,31 லட்சம் மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பாஜகவின் பாதம் தாங்கி பழனிசாமியால் ஒரு சாதனைகளை கூற முடியுமா எனவும், கூவத்தூரில் கூத்தடித்து EPS பதவி பெற்றதே நாடே பார்த்து தலைகுனிந்ததாக முதலமைச்சர் விமர்சித்தார். மேலும் அதிமுகவிலிருந்து அண்ணா, MGR, திராவிடம் என்ற பெயரை எடுத்துவிட்டு மோடி, அமித்ஷா என்று போட்டுக் கொள்ளுங்கள் என முதலமைச்சர் MK-ஸ்டாலின் ஆவேசமாக கூறினார். உங்ககிட்ட ஒண்ணே கேட்கிறேன். புரட்சி தலைவர் MGR தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேரை எடுத்துடுங்க, திராவிடத்தை எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ், பிரதான் அமித்ஷா, மோடின்னு யாருக்கு வேணும் காவடி தூக்குங்க, நாங்க வேணான்னு சொல்ல. மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முற்படும் டப்பா என்ஜின், டபுள் என்ஜினையும் அதிமுக, பாஜக கூட்டணியையும் இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என முதலமைச்சர் சூளுரைத்தார்.